அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது உதவி என்னை விட்டு தொலைவில் போய்விடாது செவிசாயும். எனக்கு உதவி செய்ய வாரும். ஏனெனில் நானோ ஒரு புழு, மனிதனில்லை, மானிடரில் நிந்தைக்கும் மக்களின் நிகழ்ச்சிக்கும் உள்ளானேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இறுதி வாரத்தினுடைய இறுதி நாளில் ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். நாளைய தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் புனித வாரம். எருசலேம் நகரை நோக்கி, எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கம்பீரமாக தன் சீடர்களோடும் மக்களோடும் பயணம் செய்ய போகிறார். ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற ஆர்ப்பரிப்பான குரலோடு மகிழ்ச்சியோடு இயேசு செல்ல போகிறார். ஆனால் அந்த பயணம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும், அது எப்படிப்பட்ட நிலைமை என்பதை. இந்த தவக்காலத்திலே 5 வாரங்கள் நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த 5 வாரங்களிலும் அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த நாட்களிலே இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்று இறைவனுக்கு உகந்தவர்களாக, நம் பாவங்களை உணர்ந்தவர்களாக, அவற்றுக்காக மனம் வருந்தி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் மரணத்தை, நம்முடைய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று வரம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நிற்கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும், தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிறக்கவும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினராக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 37 உட்பிரிவு 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்டு நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ
இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோவுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவற்றின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றைக்கும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகி நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயிரம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோவை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களுடன் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டே இருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிடாமல் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். இப்பொழுது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டார்கள்.
கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் மனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காக இறக்கப் போகிறார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மன்னக பயணத்தில் அவர் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக எடுத்த முயற்சிகள், இறை பிரசன்னத்தை தன்னுடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்திய விரும்பியதனுடைய உச்சகட்ட நிகழ்வு அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக போர் தொடுத்த பரிசேயர்களுடைய உச்சகட்ட நிலை. இந்த இரண்டு உச்சகட்ட நிலைகளும் இன்று சந்திக்கக்கூடிய செய்தியை தான் நாம் இன்று நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இயேசு செய்த அரும் அடையாளங்கள், வார்த்தையினால் வாழ்வு கொடுத்த நிகழ்வு, இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது பரிசேயருடைய உள்ளத்தின் ஆழத்திலே எங்கே இவனை வளரவிட்டால் இன்னும் நம்மை அழித்து விடுவானோ என்ற ஆதங்கம் அவர்களுக்குள்ளாக இருப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் சொல்லுகிறது. எனவேதான் அவர்களில் ஒரு சிலர் பரிசேயரிடம் சென்று இவனை இப்படியே விட்டுவிட்டால் என்ன நிகழும் என்று கேட்கிறார்கள். என்று நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயம் அற்புதமாக சொல்லுகிறது. இயேசுவின் வருகைக்காக எருசலேம் தேவாலயத்திலே காத்து கிடக்கிறார்கள் ஒரு சில நல் உள்ளங்கள். ஏனென்றால் அவர் பிரசன்னம் ஆறுதலை கொடுத்திருக்கிறது. இந்த இரண்டிற்கும் நடுவிலே இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பகுதியாக கயப்பா அற்புதமாக சொல்லுவார். பரிசேயர்களுக்கு சாதகமாக அவருடைய பார்வை இருந்தாலும் உண்மையை யாரும் மறைத்துவிட முடியாது என்பதற்கு கயப்பா கூட ஒரு சாட்சியாக காணப்படுகிறார். ஒரு இனமே அழிவதற்கு பதிலாக ஒருவர் அழிவதில் எந்த குறைகளும் இல்லை. இந்த வார்த்தையினுடைய அலங்கரிக்கப்பட்ட நிகழ்வுகள் பரிசேயர்களுக்கு ஆறுதலாக காணப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை தந்தை கடவுள் தெளிவாக விளக்கி இருக்கிறார் தன் மகனுடைய வருகைக்காக. எனவே இயேசுவினுடைய இந்த மன்னக பயணத்தினுடைய இந்த இறையாட்சி பணிக்காக அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிகளிலே பல போர்க்கொடிகள் தூக்கினாலும் அவர் எதற்காக யாருக்காக இந்த உலகத்திலே தன்னை அழித்துக் கொள்ளப் போகிறார் என்பதை கயப்பா அற்புதமாக சொல்லிவிட்டார். அவர்களுடைய இடத்திற்காக மட்டுமல்ல, சிதறுண்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் இயேசு தன்னை அர்ப்பணிக்கப் போகிறார், தன்னை அழித்துக் கொள்ளப் போகிறார். ஒரு மனிதன் வழியாக இந்த மண்ணுலகிற்கு பாவம் வந்தது. இன்னொரு மனிதன் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வழியாக நாம் அனைவருமே பாவத்தை அணிந்திருக்கின்றோம். இயேசுவின் வழியாக அந்த பாவத்தை விலக்கி மீட்பை பெறப்போகின்றோம்.
இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திட்டத்திலிருந்து எவரும் விலகிவிட முடியாது, அதிலிருந்து தப்பிவிட முடியாது என்பதற்கு கயப்பா தன்னுடைய வார்த்தையின் வழியாக சொல்லிவிட்டார். நாம் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தன்னை உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். எனவே இயேசு நம் இதயத்திலே தன் திரு ரத்தத்தினால் தன் திரு உடலினால் தூய்மை செய்ய போகக்கூடிய நாளினை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். தவ காலத்தினுடைய 5 வாரங்களை நிறைவு செய்து நாளைய தினத்தில் இயேசுவினுடைய பாடுகளின் புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க போகிற பொழுது இந்த 5 வாரங்களும் நான் எப்படி என் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொண்டிருந்தேன், இந்த 5 வாரங்களில் இறை வார்த்தையினுடைய ஆன்மீக வாழ்விற்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறதா, பலத்தை கொடுத்திருக்கிறதா, ஆறுதலை கொடுத்திருக்கிறதா? அப்படி இன்னும் அந்த இறை வார்த்தையோடு நான் ஐக்கியமாகவில்லை என்றால், இயேசுவினுடைய மரணம் என்னுடைய மீட்பு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், இதோ இந்த புனித வாரத்திலாவது நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இயேசுவினுடைய பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா, இந்த புனிதமான நாட்கள் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவதாக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோ. அவை எங்கள் பாவங்களை போக்கி உமதருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவள்ளுவானீராகவே எண்ணற்ற வானகத்துதரோடு நாங்களும் சேர்ந்துமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்பவக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையினராக இவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு என்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் கிறிஸ்து கையளிக்கப்பட்டார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதவை உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.